ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதாவது மெயின் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் சினிமாவில் அரசியலுக்கான தேவைகள். அதாவது அரசியல் தமிழ்நாட்டில் சினிமாவில் அரசியல் இல்லாமல் இல்லை. கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கே தான் தொடங்குது, சினிமாவில் தான் தொடங்கினது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்பவும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம தினம் நீங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அதை தவிர்க்கவே முடியாது. என்னையை பொறுத்த மட்டும் இப்போ மாரிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, என்னுடைய திரைப்படங்களில் நான் அரசியல் குறைவாக பேசுவேன், பொதுவெளியில் அரசியலுக்கு தான் பேசுவேன், சினிமா பற்றி பேச மாட்டேன். அவர் பொதுவெளியில் அரசியல் பேச மாட்டார், அவருடைய அரசியலே திரைப்படம் தான், அவர் அங்கிருந்து சொல்ல வருவார். இப்போ அதனால் எனக்கு அவருடைய படமே அரசியலுங்கும் போது அந்த அரசியல் படத்தில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கனெக்ட் ஆகிடும். வெற்றிமாறன் போன்றவர்கள் இதெல்லாம் திரைப்படங்களில் தான் அரசியல் பேசுகிறாங்க. அப்போ நிச்சயமாக அரசியல் சார்ந்த மக்களோடு நெருங்குற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் உள்ளே இன்வால்வ் ஆக முடியும். சும்மா நீங்கள் வாங்க ஒரு வில்லனாக நடிங்க இல்லை டானா இருக்கீங்க அப்படி இப்படின்னா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமாக இருக்காது. அது கரெக்டாக அமையுது. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த பைசன் திரைப்படத்தில் மாறி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு. திரையரங்குகளில் இன்றைக்கு சென்னையிலிருந்து கிராமம் வரைக்கும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது, அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை மாறிவிடுது. அதில் நான் ஒரு டூல் தான் எப்போவுமே சொல்லுவேன். ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் டூல் தான், ஒரு போர் வீரனுக்கு நடிகன் ஒரு வாள் தான். இது என்னுடைய கருத்து. அதுல உங்களோட கேரக்டர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா எங்க போனாலுமே உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி ராஜன் ராஜன் கத்துறாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. இருக்கு, அது கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வெற்றிமாறன் தான் அதை முடிவு பண்ணணும். வெற்றிமாறன் எப்பொழுதுமே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு கூட கூப்பிடுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அது அப்படிதான் அந்த படத்துலையும் கூப்பிட்டாரு. நேற்று கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அது குறித்து இப்போ முடிவு சொல்ல வேண்டியது இயக்குனர் தான், நான் இல்லை. அவர் கூப்பிட்டா எப்படினாலும் போவேன். அது நான் சொல்ல முடியாது, அவர் தான் சொல்லணும். நான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னா மாணவனா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இவங்க முதல்ல என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அமித் சார், பசுபின் சார், லால் சார், துரு, ரஜிஷா, அனுபமா, இவங்க எல்லாருமே எப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லை, என்னுடைய எல்லா படத்துலையும் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு. அவங்க என்னன்னா மாறி படத்தில் நடிக்கிறோம், மாறி தப்பு பண்ண மாட்டாப்புல, மாறி ஒரு விஷயம் பண்ணுறாப்புலன்னா அது ஏதோ இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி ஒரு உழைப்பு போடுவாங்க. இதோட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு தான். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டிருக்காப்புல. அப்படி உழைக்கும் போது அவங்க தோணும், இவ்வளோ பண்ணுறமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆஃப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பயம் வரும். அந்த பயத்தெல்லாம் இல்லாமல் மாரி சார் சொல்கிறாரு நம்ம பண்ணுவோம், எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி பெரிய உழைப்பு போட்டாப்புல திரு. அந்த உழைப்புக்கு ஒரு பலன் கிடைச்சிட்டு நினைக்கிறேன், மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே திரு, அமித் சார், லால் சார், பசுபி சார் எல்லாருமே அவங்க சீனியராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். முழுக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறதில்ல. இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாமல் படத்துக்குள்ளே தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் மக்களுக்கு இப்போ ரொம்ப நெருக்கமானதாக மாறி இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.